சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் 36வது தலமும் 153வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவில் இல்லை மாசிலாமணி ஈஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. உமாதேவி அணைந்தெடுத்த கோலமாக இருக்கிறத அணைந்தெழுந்த நாயகர், அப்புறம் செம்பொன் தியாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூர் கோயில் எப்படி தியாகராஜர் இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் தியாகர் இருக்கார். அப்புறம் செம்பொன் தியாகர்னு குறிப்பிடுவாங்க. இறைவி பேர் ஒப்பிலா முடையம்மை. தேவார மூவர் பாடிய கோவிலாக மூவருமே பாடியிருக்காங்க. சம்பந்தர் ஒரு பதிகமும், அப்பர் 5 பதிகமும், சுந்தரர் 2 பதிகமும் பாடியிருக்காங்க. கல்வெட்டுகளில் இறைவன் திருவாவடுதுறை தேவரனும் இறைவியை அதுலகோச நாயகி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சம்பந்த பெருமான் தன்னோட தந்தையாரோட வேள்விக்கு இறைவனிடம் பொற்கிளி பெற்றார். 1000 பொற்கிளி பெற்றார். திருமாலிங்க தேவர் முக்தியடைந்த தலமும், திருமூலர் இங்கு தான் முக்தியடைந்த தலமாகவும், முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இறைவன் இத்தலத்தை திருவாரூரில் அமைப்பு முறை தியாகேசர் கொடுத்ததாகவும், இப்படி எண்ணற்ற கல்வெட்டு செய்திகளும் எண்ணற்ற புராண வரலாற்றுகளையும் கொண்ட மிக அற்புதமான ஒரு தேவார கோவில். இதோட முழுமையான விளக்கத்தை கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் தெளிவாக சொல்கிறேன்.